கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து அவருடைய கிருபையினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பினால் நம்மை ஒவ்வொரு நாளும் அனுகூலமாகவே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பும் கிருபை தான் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வித ஆசீர்வாதத்தையும் தருவதற்காக நம்மை தேடி வருகிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக கவனிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்கள். நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை நாம் எந்த அளவுக்கு எப்படி நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் பாருங்கள். நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து நம்முடைய அண்ட சராசரியை படைத்தவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த ஒரு அழகான ஒரு ஞானம் கொடுத்திருக்கிற இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் தெரியாது. அது ஒரு பேட்டர்னில் வாழுது, அதோடு முடிஞ்சிருக்கு. ஆனால் நாம் யார் உண்டாக்கியிருக்கிறார், எப்படி இந்த உலகம் உண்டானது, எப்படி இதை கிரியேஷன் பண்ணியிருக்கிறார் தேவன், நம்மேல் எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார், நம்மை அவர் எப்படி படைத்தார், நமக்கு எப்படி ஜீவ காற்றை ஊதினார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு மனிதனாக இந்த பூமியில் வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கி இப்போ நீதிமான ஆக்கியிருக்கிறாரே, அவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம் அல்லவா? அதனால தான் நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிற அவர் என்று நமக்குள்ளே ஜீவித்து கொண்டிருக்கிறார், அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன். பாருங்க, இப்படி ஒரு மனிதன் அவன் நேசிக்க ஆரம்பித்தோன்னு அவன் உள்ளத்தில் பாடல்கள் எழும்புகிறது, கவிதைகள் எழும்புகிறது. இப்படி எழும்பி கர்த்தரோடு அவன் அதிகமாக நேரத்தை செலவு பண்ணி இந்த மாதிரி அவன் கவிதையும் பாடல் எழுத ஆரம்பிக்கிறான். அவரோடு கூட இருக்கும் பொழுது இப்படி அவன் புகழ ஆரம்பிக்கிறான், மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். எப்பொழுது அவன் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வித ஆசீர்வாதத்தை நமக்குள்ளே வைத்த உடனே இந்த மகிழ்ச்சி அவனுக்குள்ளே வருகிறது பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய எப்பொழுதும் அவருடைய கர்த்தத்துவம் தான் நித்தியமான ஒரு கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யம், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற அந்த ராஜ்யம் பாருங்கள், தலைமுறை தலைமுறையாக நமக்குள்ளே இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிற ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ அது வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாக இப்படி உங்களை ஆசீர்வதிக்கணும் ஒரு திட்டம் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் மட்டும் இல்லை, அவங்க வர்ற பிள்ளைகள் பேரம் பேத்தி எல்லாமே நீங்கள் ஆசீர்வாதத்தில் இருக்குது. ஏனென்றால் அவருடைய தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்றால் அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே உலாவ வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் அவருடைய வார்த்தை நீங்கள் வைத்திருக்க வேண்டும், அவர் மேலே பற்று வைத்திருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நீங்கள் புகழும் பொழுது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் தேடி வருகிறார். இதுதான் நான் ஒவ்வொரு நாளும் தலைப்பு வச்சுருக்கேன். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். தேடி வந்து என்ன செய்கிறார், இந்த மாதிரி அற்புதத்தை வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புஷ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அதிகமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் அவருடைய விருப்பம் சித்தம். எப்பவும் நீங்கள் ஓட்டாண்டியாக இருக்க விருப்பம் இல்லை. அவர் எப்பவும் உங்களை எதாட்டி இவனை பண்ணி முன்னேற வைக்கணும், எதாட்டி செய்யணும்னு தோணுது ஒரு தூண்டுதல். அதாவது பெருக்கத்தின் நம் தேவன், அதாவது உங்களுக்குள்ள ஒரு 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 ஆசை, அதாவது இப்படி இருக்கக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் வைத்தது யார்? தேவன் தான். ஆதியிலேயே அந்த தேவன் வைத்த அந்த விதை இப்பொழுது உங்களுக்குள்ள அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது அதை நீங்கள் அறிந்து கொள்ளும். எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படி நீங்கள் அறிந்த உடனே தேவன் உள்ளே நம் சரீரத்துக்குள்ளே அவர் உலாவி நமக்கு எல்லா வித ஆசீர்வாதத்தின் தருகிற நமக்குள்ளே இருக்கிறார். அது எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நித்திய ஆலோசனை தருகிற நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.